ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான 3 ஏக்கர் 80 சென்ட்டு புஞ்சை விவசாய நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு நல்ல ஃப்ரண்டேஜோடு பார்த்தீங்கன்னா, தார் ரோடு முகப்பிலேயே வில்லேஜ் பக்கத்துலேயே கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, எத்தனை ஹெச்பி மோட்டர் இருக்குது, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, கிளியர் டாக்குமெண்ட்டா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு நல்ல அருமையான கிணறு ஃப்ரீ இபி வசதியுடன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நல்ல நீர்வளமான கிணறுங்க உங்களுக்கு. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்களோட லேண்டை விற்கணும்னு நினச்சி ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதமாக விற்காமல் அப்படியே இருக்குது, சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு பெஸ்ட்டு ரேட்டுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரேங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டாக லோ பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு வாங்கி தரேங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், பம்ப் செட்டு, மோட்டரு, கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸு எல்லாமே இருக்குங்க இந்த லேண்டில். அதுவும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 400 அடி இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டுங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குங்க. சிங்கிள் ஓனரு, சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் சிக்னேச்சரு, சிங்கிள் ஓனரு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. சைன் போடக்கூடிய லீகலாரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு எனக்கு லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட ஓனர் கால் பண்ணி தரேன், நீங்களே கூட டைரெக்டாக பேசிக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய தொட்டிங்க உங்களுக்கு. அந்த மோட்டர் பம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நல்லா குளிக்கிற பம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பெரிய பம்ப் செட்டு வித் மோட்டரோட ஷெட்டோடு இருக்குங்க. கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளமான கிணறு உங்களுக்கு. எனி டைம் தண்ணி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த கிணறுக்கான பம்ப் செட்டு, மோட்ரு, ஷெட்டு தான் பார்த்துட்ருக்கோம். அது பக்கத்துலேயே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள், கிணறு நல்ல ஸ்கொயரான கிணறுங்க. இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நீங்கள் தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து வரப்போ எந்த ஒரு பிரச்சனையும், டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டிராஃபிக் இருந்தாலே 1.25 மணி நேரம் தாங்க ஆகும். இல்லை நீங்கள் டிராஃபிக் இல்லாமல் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் தாங்க வரும்.
தாம்பரத்துக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ மேல்மருவத்தூருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் மதுராந்தகம் தாலுக்காவில் மேல்மருவத்தூர் சரௌண்டிங்கில் லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சூப்பரான லேண்டுங்க. அதுவும் வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. அந்த வீடுங்களும் நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள், ஜூம் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அங்கே வெள்ளை கலராக தெரியுது பாருங்கள். ஃபுல்லாமே வில்லேஜ் தான் உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை பீப்புள் தான் வாங்கி ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்புங்க. நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வீடு கட்டி வீக்லி ஆனால் வந்து அவங்க ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் இந்த லேண்டை வாங்கிட்ட அப்புறம் கண்டிப்பாக அதே மாதிரி வேணுனாலும் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் விவசாயம் தான் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கோழி பண்ணை எல்லாமே ஒரு பண்ணை நிலமாக அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க. டோட்டல் ஏரியா வந்து 3 ஏக்கர் 80 சென்ட் இருக்குங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டுங்க. உங்களுக்கு மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் எல்லா பயிரும் போடலாங்க. இந்த லேண்டில் வந்து நெல், கரும்பு, வேர்க்கடலை, உளுந்து, சவுக்கு எல்லாமே போடலாங்க. இல்லை வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி நீங்கள் தோப்பாக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து விவசாயமும் பண்ணிக்கலாங்க. நம்ம லேண்டில் வந்து ஒரு 3-4 தென்னை மரம் இருக்குதுங்க. அதுவும் வரப்பில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் வரப்பில் தாங்க இருக்குது. நல்ல சூப்பரான லேண்டு, நீர்வளமான கிணறுங்க. ரேட்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 32,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 32 லட்ச ரூபாய் ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் அக்ரிமெண்ட்லாம் போடாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 31 லட்ச ரூபாய் ஃபைனலாக முடிக்கலாங்க. ஒரு ஏக்கர் வந்து 31 லட்சம், ஒரு சென்ட்டு வந்து 31,000 ரூபாய் ஃபைனலாக முடிக்கலாம். வித் பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. பஸ் போர் ரூட்டுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட் இருக்குது. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு NH பைபாஸ் இருக்குங்க. டவுனுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 2-2.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. நல்லா சூப்பரான பெரிய டவுன் பக்கத்தில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஜஸ்ட்டு 2-2.5 கிலோமீட்டரில் பெரிய டவுன் இருக்குது. பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. பஸ் போர் ரூட்லாம் உங்களுக்கு 400 மீட்டர்லேயே இருக்குங்க. ஜஸ்ட்டு இறங்கி நீங்கள் நடந்தே வரலாம். நீங்கள் இந்த லேண்டில் வந்து தனியாக வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. ஏன்னா பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்லை உங்களுக்கு. இந்த லேண்டில் வந்து நீங்கள் வீடு கட்டிட்டு கூட அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டை டெவலப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான லேண்டு. கான்டாக்ட் பண்ணி